Amagada சேனல் RBF SIக்கான 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஆன்சர் கீ வந்து அவுட் ஆயிடுச்சு. அதை எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் ராஸ் ஸ்கோர் எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது, அதற்கான வெப்சைட் என்ன, நம்ம எப்படி வந்து ராஸ் ஸ்கோரை வந்து கால்குலேட் பண்ணலாம், மேனுவலாகவும் கால்குலேட் பண்ணலாம், இல்லைனா ஆன்சர் கீயை வந்து ஒரு வெப்சைட்டில் நம்ம பேஸ்ட் பண்ணி அதன் மூலயமாவும் கால்குலேட் பண்ணலாம். அந்த வழியை பற்றி தான் இந்த வீடியோ வந்து சொல்ல போகிறேன். கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட் யாரும் எஸ்ஐ எக்ஸாம் RPF வந்து எழுதியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா ஜாப் அப்டேட் மற்றும் டிஃபென்ஸ் ரிலேட்டடான அப்டேட் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து A to Z இன்ஃபர்மேஷனை அப்ளை பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஜாப் அப்டேட் வந்து அதுலேயும் போடுவோம். அட்மிட் கார்டு இது ரிலேட்டடான நோட்டீஸ் வந்து நம்மளுடைய இதில் வந்து கொடுப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலோட குரூப் லிங்க் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே. அந்த லிங்கை வந்து ஜாயின் பண்ணி வந்தீங்கன்னா ஐஎம் கைடர். சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து டெலிகிராம்லேயும் போய் சர்ச் பண்ணால் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே RPF அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லிங்க் இருக்குல்ல, இதை நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை போட்டு கொடுத்து இது பண்ணலாம். அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணி இந்த rankguruji.comல இது பண்ணலாம். சப்போஸ் வந்து இது வரல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நான் வந்து ரேங்க் IQன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதுலேயும் நீங்கள் போயிட்டு வந்து ரெஃபர் பண்ணலாம். இது வந்து அவங்க வந்து ராஸ் ஸ்கோர் வந்து கால்குலேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இதை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேனுவலாக வேணால் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராஸ் ஸ்கோருங்கிறது நீங்கள் வந்து எக்ஸாமில் எடுத்துக்கூடிய அக்யூரேட்டான ஆன்சர் தான். இதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வந்த பிறகு தான் அவங்க மறுபடியும் வந்து நார்மலைசேஷன் ஸ்கோர் வந்து ஆட் பண்ணுவாங்க. அது வந்து தனியாக வந்து வரும். அதுக்கும் இப்போ வந்து எதுவும் சம்மந்தம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து இதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் தான் வந்து போகும். அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஹால் டிக்கெட்டில் வந்து இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது வச்சுருப்பீங்களா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து இதில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டேட்டு வந்து இதில் வந்து கொடுக்கணும், மந்த்து இதில் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இயர் இதில் கொடுத்தோடனே இதில் வந்து கேப்சா டைப்பிங்கில் வந்து இந்த கோடு, அது என்ன கோடு கொடுத்துருக்காங்களோ அதை கொடுங்க. சப்போஸ் வரலைன்னா ரீப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒன் தடவை செக் பண்ணுங்கள். இது பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் வந்து வந்திருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் சொல்லி இன்டிமேட் அது ஜாயின் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து சிட்டிசன் இன்ஃபோ ஸ்லிப்பில் வந்து இருக்கும். நீங்கள் வந்து கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெண்டாவது இதில் வந்து போகும். உங்களுடைய எக்ஸாம் டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கிளிக் ஹேர் இருக்குல்ல, அந்த க்ரீன் கலர் ப்ளூ கலரில் இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து இந்த பேஜ் வந்து ஷோ ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கீ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து இதை வந்து நீங்கள் மேனுவலாகவும் அந்த க்ரீன் டிக்கு ப்ளஸ் வந்து சைடில் வந்து எது ரைட்டு தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க, ரேங்கு சரின்னு அதை வந்து நீங்கள் மேனுவலாகவும் செக் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு இதாகவும். சப்போஸ் அப்படி உங்களால் கால்குலேட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த பர்டிகுலர் லிங்க்கை வந்து நீங்கள் வந்து மொபைலில் வந்து அதை வந்து காப்பி பண்ணிக்கிட்டு நான் சொல்கிற இந்த வெப்சைட்டில் டெலிகிராமில் கொடுத்துருக்கல இந்த செகண்ட் லிங்க்கு, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இது வந்து ஒரு வேளை எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் ரேங்க் IQன்னு வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக வரும். அந்த இதில் வந்து நீங்கள் வந்து ரயில்வே எக்ஸாமை சூஸ் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் கொடுத்து பேஸ்ட் பண்ணி அப்படியே வந்து செக் பண்ணலாம். இல்லைன்னா காப்பி பண்ணி அதை வந்து செகண்டாக இந்த லிங்க்கில் வந்து நீங்கள் கொடுக்கணும். அந்த URL இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கேட்டகரி OBCனா OBC, SC STனா ST, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், எக்ஸ் சர்வீஸ் மேனு, அந்த கேட்டகரி அதில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் வந்து நன்னு வந்து கொடுங்க. நீங்கள் ஜோனில் பொறுத்தளவில் அவங்க வந்து நமக்கு வந்து சென்னை ஜோன்னால் சென்னையை வந்து கிளிக் பண்ணிட்டு வந்து சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோடனே உங்களுக்கு விஷயம் வந்து ஷோ பண்ணிடுவாங்க. இதில் வந்து சென்டர் அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. இதில் வந்து ஆன்சர் நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்களே, அரித்மெட்டிக், ஜென்ரல் ரீசனிங் 35 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ஒரு 50, 120 கொஸ்டினுக்கு வந்து ரைட் எவ்வளோ, ராங் எவ்வளோ, கீழே வந்து டோட்டல் வந்து வந்துடும். டோட்டல் ரைட்டு எவ்வளோ, ராங் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மார்க்கை பொறுத்தவரை இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய டோட்டல் மார்க்கு, ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் மார்க்குன்னு சொல்லி தனித்தனியாக ஸ்ப்ரிட் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் எடுத்துருக்கிற வந்து பேர் ராஸ் ஸ்கோர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து அக்யூரேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நார்மலைசேஷன் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் அப்டேட் பண்ண பிறகு வந்து விடுவாங்க. அந்த ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து உங்களுடைய அந்த அக்யூரஸியை பொறுத்து வந்து ஷிஃப்ட் வைஸை வந்து பொறுத்து வந்து மாறும், அவ்வளோதான். ரொம்பலாம் வந்து கரெக்டாக வந்து வராது, கொஞ்சம் கூடும்.
குறையிறக்கு சான்ஸ் வந்து கம்மி தான். பாயிண்ட் லெவலில் தான் குறையும். ஆல்மோஸ்ட் வந்து கூடுறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. எத்தனை பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய மார்க்கை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் அப்டேட் கண்டிப்பாக வந்தால் ரிசல்ட் சம்மந்தமாக வந்து நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ.